இந்த மரம் நட்டு 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதத்தில் காய் விட்டு பிடிச்சி பாரு. இந்த மரத்தை வெட்டி நெட்டு 2 மாதம் ஆகுது. 2 மாதத்திலேயே பூ பிடிச்சி காய் ஆகி போச்சு பாரு. 2 மாதத்தில் குழம்பு காய் கொண்டு வந்துடலாம். ஆள் வளர்த்து கூட செடி இல்லை, காய் பாரு, செடிக்கும் கீழே தொங்குது பாரு. இந்த மாதிரி ஒரு குச்சி நெட்டா போதும், 2 மாதத்தில் நம்ம குழம்பு காய் கொண்டு வந்துடலாம். 2 மாதம் தான் ஆகுது. இங்கே ஒரு செடி நட்டு இது தலையில் அது தலைஞ்சிருச்சு. இப்படி வீட்டு பக்கம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இடம் மறந்தா ஒரு குச்சி வச்சு நெட்டிங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிற காய் வந்துடும். மரத்தை உயரம் காயும் இருக்குது பாரு, நிலத்தில் முட்டிக்கிட்டு இருக்குது பாரு காய். 1 மாரி நீளம் ஒரு காய் நல்லா இத்த பெருசு முத்துனா ஒரு காய் இருந்தால் போதும். ஒரு குடும்பத்துக்கு ஒண்டிக்காரருக்கு ஒரு காய் இருந்தால் போதும். முருங்கைக்காயிலே எல்லா சத்தும் இருக்குது. வீட்டுக்கிட்டு எதுக்கு போகிற இடம் இருந்தால் ஒரு குச்சி நெட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒன்றும் இடம் அதிகமாக செலவாகாது, ஒதுக்கு போகிறமா நெட்டால் போதும். இது முடையார காய்க்கு வருஷமெல்லாம் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ சில சமயத்தோடு தான் 2 மாதத்துக்கு இல்லாத போகும். முருங்கைக்காயிலே எல்லா சத்தும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி நெட்டு வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் சாப்பிட்டாதான் மூளை நம்ம வளர்ச்சி. இந்த மாதம் ஆனால் வேப்ப மரம் செத்த மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் பங்குனியில் இது மழை பெஞ்சா தான் புப்புன்னு கலையும். பார்த்து பாப்பா முள்ளு இருக்குது. மிளகுதா கோழிக்காய் பொறிக்க வந்தாச்சு, பொறிச்சிக்கலாம். மிளகுதா கோழிக்காய் தக்காளி பழம் மாதிரியே மொட்டாக இருக்குது பாரு, பொறிச்சு எடுத்துக்கலாம். நிறையா பேர் கீரை பொறிச்சிக்கிட்டு காயை அஞ்சிடுறீங்க. அப்படி இந்த காயை எரிய வேண்டாம். இந்த பழத்தை சும்மாவே பொறித்துங்களாம். வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் போயிடும், வகுத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் போயிடும். இது பிஞ்சு காய் தான் போடலாம், முத்த காய் தான் போடலாம்னு கணக்கு கிடையாது, எல்லா காயுமே போடலாம். இந்த பனிக்கு மிளகா கோழி தலையே முருகுடிச்சு போகுது பாரு. இதில் பாரு எத்தனை பழம் பார்த்து போச்சுன்னு பாரு. ஊருப்பட்ட பழம் பார்த்து போச்சு பாருதா. பழத்தை சாப்பிடலாம். உடம்புக்கு நம்ம நல்லது இப்படி சாப்பிட்டா. பழம் அவ்வளோ அருமையாக இருக்குது.
திராட்சை பழம் மாதிரியே அருமையாக இருக்குது. நம்ம நல்லது இந்த பழத்தை சாப்பிட்டா. கிடைச்சா நீங்களும் சாப்பிடுங்க. ஒரு அரைக்கண்டா வந்துடுச்சு போகுது. இந்தாக்கண்ணே பிரியா, போது வா போகலாம். ஆசையாக இருக்குது. பொறி பொறி பழத்தை பார்த்தா தான் ஆசையாக இருக்குது. நான் பழத்தையே கொள்ளையே போட்டு தின்னுக்கிட்டேன். மிளகா கோழிக்காய் பொரிச்சுண்டாச்சு. சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டை எடுத்தா பாப்பா, இந்த காயில் இருக்கிற கோம்பெல்லாம் இப்படி எடுத்துக்கணும். இந்த கோம்பாடை போட்டால் சிறு கசப்பாக வரும். கோம்பு இல்லாத எடுத்தோம்னா கசப்பு வராது. கோம்பெல்லாம் கிள்ளி எடுத்தாச்சு. சுத்தமாக அலாசி எடுத்துக்கலாம். மிளகுதா கோழி கீரையை காயை சுத்தமாக அலாசி எடுத்துக்கலாம். பாப்பா அடுப்பத்தை ஆட்டி எடுத்துக்கலாம். தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு, பூண்டு 8 பல்லு, தக்காளி 2, ரெண்டு மூணு தேங்காய் பூ, மிளகாய் 1, அடுப்பத்தை வச்சுட்டேன். ஆட்டுறேன், நீ போய் வராயா? சரி கண்ணு நெவு நெவு ஆட்டிட்டியா? அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடி மேலே வைக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, பொரிட்டு மிளகு, 1 1/4 ஸ்பூன் வெந்தயம், நல்லா பொரிட்டு. மிளகு வெடிக்குது, வெந்தயம் பொரியுது, எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமிளகாய் 2, உளுந்தம் பருப்பு 1 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன்,
நல்லா மணக்குது. சீரகம் 1 ஸ்பூனு. நல்லா சீரகம் பொரியுது. நல்லா பொன்னரமாக வறுபட்டு வச்சு எடுத்துக்கலாம். ஓ மஞ்சிடுச்சா? இரு வாரேன். கருப்பில் இருந்தாலும் ஒரு 2 கொத்து. கடலைன்னா 2 ஸ்பூனு. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. காயை கொட்டி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் எண்ணெய் வெளியே. பிரியா கண்ணு இதை பொடி பண்ணிக்கிட்டே சாமி. சரியா? நல்லா காய் சுண்டிக்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போது இறக்கலாம். இந்த அளவு கலர் மாறணும். வா போது எடுத்துக்கலாம். பொடி எடுத்துட்டு வருது. சட்டி அடுப்பாக வைக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டி தீயுது. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. காய் வணக்கிறது. சட்டி கொஞ்சம் தீந்து போச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 1/2 கப்பு. கருப்பிலாம் இருந்தாலும் 2 கொத்து. இங்கே பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். வரமிளகாய் 1. பொடி பொடி மஞ்சள் வச்சா வலிச்சு எடுத்துட்டா. ஆட்டி வச்சு வெங்காயம் தக்காளி ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கு மேலே வளைஞ்சி வச்சா காய போட்டுக்கலாம். போதுமான உப்பு. புளி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இடித்து வச்ச மசாலா தூளை போட்டுக்கலாம். மசாலா தூள் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். போதுமான தண்ணி ஊற்றிக்கலாம். சுற்றி அடக்கி நல்லா வேகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வேறு வருஷத்தில் வேகணும்.
நல்லா வேவிட்டு ஏன்னா உளுந்தம் பருப்பு இந்த பருப்பெல்லாம் அடி பிடிக்காது, கும்புவாசம் அடி சேராது. மூடாது கொதிச்சுக்கிடுச்சுன்னா அப்புறம் கூட ஒன்றும் பண்ணாது. கழுவி சுத்தமாக கழுவி விடாயா? ஆமாம் ஆமாம் கழுவி விடு, நாளைக்கு அப்போ தான் காஞ்சி போய் விடாது, நாளைக்கு ஆகும் கழுவி விடு. சரி சரி ரெடி கழுவி வைப்பாங்க. அப்பப்போ கிளறி விடுங்க, அடி பிடிச்சிக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, இந்த மாதிரி இறக்கலாம். என்ன மனம் மணக்குதுன்னு பாருதா, நல்லா மணக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெடி போச்சு, இறக்கி வச்சுக்கலாம். சாரு காசுற மாதிரி இடிப்புடுன்னு கோடியாமா நான். அவி விசு விசும்பாங்க, நான் துரத்திட்டுருவேன். மோவாத கோழி காய் குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். கொண்டாங்க. இந்த தம்பி குழுவாப்பா சாப்பிடு. சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா உனக்கு பாப்பா? ஐயா மிளகாய் காய் குழம்பு சூப்பராக இருக்குதாயா? சுடுதா? சரி ஆட்டு. நீங்கள் அங்கே பிணையே எனக்கு இங்கே தள்ளு ஊறுது. சாப்பிட்டு சாப்பிட்டு நீ ஊற்றுன்னு. எப்படி இது? சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிடலாம். அப்படியே கும்பு கும்பு கும்புன்னு நடக்குதப்பா. மிளகு தக்காளி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கீரையே சிறு கசப்பாக இருக்குது. அந்த காய் கசக்காதான்னு கேட்பீங்க. காய் கசக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கசக்கவே கசக்காது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. உடம்புக்கு நம்ம நல்லது. இந்த மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கீரை எடுத்து வாங்கிட்டு வரீங்க, தலை மட்டும் வறுக்கிறீங்க, இந்த காயை எஞ்சிடுறீங்க. இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுங்க. இது அவ்வளோ நன்மை இருக்குது. இதில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.